அண்ணன் எடப்பாடி அவர்கள் எந்த கட்சிக்கு தலைவராக இருக்கார்? பாஜகக்கா? எந்த கட்சிக்கு இருக்காரு? ஓகே. பாமகக்கா? அவர் கட்சி சார்பா பேசுறது தான் அந்த தலைவருக்கு அழகு. எங்க மாநில தலைவர் எங்க கட்சி சார்பா பேச போறாங்க. எந்த ஒரு இப்ப இந்த கட்சியின் தொண்டனாக என்ன கேட்டீங்கன்னா, நாங்க ஆட்சி அமைக்க வேண்டும், ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் இருக்கும். நீங்க எந்த கட்சியை வேணா கேளுங்க. நயினார் நாகேந்திரன் அந்த அவர்களும் அதை எண்ணம் தவறில்லை. வெளிப்படுத்தினார். எண்ணம் தவறில்லை. இறுதி வடிவம் எங்க வரோங்கிறது தான் தவறு. எங்களுடைய ஒரே வடிவம் இப்ப என்னன்னா, இங்க மக்கள் விரோதமாக சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, ஊழல், கலெக்ஷனு, கமிஷனு அப்படின்னு தமிழ்நாட்டையே துண்டு போட்டு மத வெறுப்பை வளர்த்து இந்து மக்களுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு சொல்லாடல் எடுத்து முன்னாடி வந்து இந்த ஆட்சியின் அத்தனை அராஜகத்தையும் ஒழிப்பதற்காக நாங்கள் எல்லாம் ஒரு புள்ளியில சேர்ந்துட்டோம். இந்த இதுன்னு உறுதியாகவும் இருக்கும். இதில் எந்த விதமான ஊடக குழப்பங்கள் வந்தாலோ, வேற எந்த சதிகார கூட்டங்கள் முயற்சி செய்தாலோ எங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போறதில்ல. அதனால அவர் தான் முதல்வர் வேட்பாளர்னு நாங்கள் தெளிவாக இருக்கோம். எங்கள் கட்சி தலைவர்கள் அறிவித்து விட்டார்கள். அதை நோக்கி தான் நாங்கள் பயணப்பட்டுட்டு இருக்கோம்.